பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சிறையில் இருந்து கொண்டே கொலையை அரங்கேற்றிய விவகாரத்தில் பிரபல ரவுடியான நாகேந்திரன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். ஏற்கனவே ஆயுள் தண்டனை கைதியாக சிறையில் இருக்கும் நாகேந்திரன் அங்கிருந்து கொண்டே மகன் அஸ்வத்தாமன் மூலம் ஸ்கெட்ச் போட்டு கொலையில் ஈடுபட்டது போலீசாருக்கு தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ரவுடி நாகேந்திரன் கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் கடந்த ஜனவரி 9ஆம் தேதி வியாசர்பாடியில் உள்ள ரவுடி நாகேந்திரன் மற்றும் அவரது கூட்டாளிகள் வீட்டில் 51 அரிவாள் மற்றும் கத்திகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். ஆயுதங்களை பதுக்கி வைத்தது தொடர்பாக நாகேந்திரனின் சகோதரர் ரமேஷ், முருகன் மற்றும் அக்கா மகன்கள் தம்பிதுரை, தமிழழகன், கூட்டாளிகள் தனுஷ், சுகுமார், கிஷோர், தமிழரசன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். தொடர்ந்து வட்டிக்கு பணத்தை கொடுத்து பல அப்பாவி மக்களை மிரட்டி பணம் பறித்த விவகாரத்தில் ரவுடி நாகேந்திரனின் தங்கை மற்றும் அவரது கணவரை போலீசார் கைது செய்துள்ளனர். சென்னை வியாசர்பாடி சத்தியமூர்த்தி நகரைச் சேர்ந்த கூலித் தொழிலாளிக்கு ஒரு மகள் உள்ளார். கடந்த 2023ஆம் ஆண்டு குடும்ப செலவுக்காக நாகேந்திரனின் தங்கை கற்பகத்திடம் 1.5 லட்சம் ரூபாய் பணம் வாங்கியுள்ளார் அந்த கூலித் தொழிலாளி. மாதந்தோறும் தவறாமல் வட்டி செலுத்தியதுடன் சில மாதங்களுக்கு முன்பு அசல் தொகையான 1.5 லட்சம் ரூபாயையும் கொடுத்துள்ளார் என்று கூறப்படுகிறது. ஆனால் நாகேந்திரனின் தங்கை கற்பகமும் அவரது கணவராகிய இருவரும் சேர்ந்து மேலும் 3 லட்சம் தர வேண்டுமென மிரட்டி கூலித் தொழிலாளியிடமும் அவரது மகளிடமும் பத்திரத்தில் எழுதி வாங்கியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து கடந்த சில நாட்களாக அவர்களை பணம் கேட்டு அடிக்கடி தொந்தரவு செய்துள்ளது கற்பகத்தின் கும்பல். இதனால் பாதுகாப்பு கருதி கூலித் தொழிலாளி வியாசர்பாடி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதையறிந்த நாகேந்திரனின் தங்கை கற்பகம் மற்றும் அவரது கணவர் சதீஷ் ஆகிய இருவரும் கூலித் தொழிலாளியின் வீட்டுக்கு சென்று அங்கு அவர் இல்லாததால் அவரது மகளை மிரட்டிவிட்டு வந்துள்ளனர். இந்த நிலையில் உளவுத்துறை போலீசாரின் தகவலின் அடிப்படையில் கற்பகமும் அவரது கணவர் சதீஷும் சேர்ந்து கூலித் தொழிலாளியை பணம் கேட்டு தொடர்ந்து மிரட்டி வருவதும் தெரிய வந்தது. இந்த தகவல் அறிந்த வியாசர்பாடி போலீசார் நாகேந்திரனின் தங்கை கற்பகம் மற்றும் அவரது கணவர் சதீஷ் ஆகிய இருவரையும் கைது செய்தனர். சென்னை காவல்துறையினர் ரவுடி சந்தையை முற்றிலுமாக ஒழிக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் நிலையில் ரவுடிகளின் சொத்துக்களை முடக்குவதோடு ரவுடிகள் தங்கள் உறவினர்கள் மூலமாக மேற்கொள்ளும் குற்ற செயல்கள் குறித்தும் விசாரணை நடத்தி ரவுடியசத்தை ஒழிப்பதில் போலீசார் தீவிரம் காட்டி வருகின்றனர்.